வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2க்கான சிலபஸ் யூனிட் 9 சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனி அஸ் அ கார்னர் ஸ்டோன்ஸ் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கில் பார்க்குறோம். இது பாகம் 1 யூனிட் 9ல். அப்போ இந்த டாப்பிக்கில் பார்க்கும்போது ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸ்கூல் புக் அப்படின்னு சொன்னால் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் வால்யூம் 2ல் சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த பாடத்தையும் பார்ப்போம். அதே நேரத்தில் சமூக நல்லிணக்கம், அதுபோல் சமூக நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கின்ற அந்த நிலையை நம்ம பார்க்கணும். அது பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமத்துவம், பன்முகத்தன்மை, அதெல்லாம் பார்க்கும்போது 6th ஸ்டாண்டர்ட் 1st 2nd டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய அந்த குடிமையில் இருக்கக்கூடிய பாடங்களும் நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சே இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியில் நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கான ஒரு கொஸ்டின். சே இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு. ஆக்சுவலி சே இளவழகி அப்படின்னு சொல்லும்போது இந்த பர்சனை பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க முடியாது. திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சே இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது. அப்போ இது எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் பேக்கில் ஒரு சில முக்கியமான பர்சனாலிட்டிஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. விஸ்வநாதன் ஆனந்த், ஏபிஜே அப்துல் கலாம், அப்புறம் இளவழகி, இவங்களையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த தலைப்பு, அதாவது சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்போடு சேர்ந்து நமக்கு சிலபஸில் இருக்கிறதுனால இந்த கொஸ்டினை எடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம பாடப்புத்தகங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஸ்கூல் புக்ஸ் தான். அதுக்கப்புறம்தான் மற்ற மெட்டீரியலெல்லாம் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். அப்போது இந்த கொஸ்டின் எடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை இதில் இருந்து காட்டுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது குரூப் 1 2021 குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா வகுப்புவாதம். வகுப்புவாதம் தான் ஆன்சர். அப்போது ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு ஒரு டாபிக் வருது இல்லையா, அதில் இருந்து அதை சார்ந்த ஒரு தலைப்பில் இருந்து தான் இதை எடுத்திருக்கிறாங்க. அப்போது சிலபஸ் படி தெளிவாக படிக்கணும், ஸ்கூல் புக்கை படிக்கணும், சிலபஸ் படி படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ சமத்துவம், சமூக நல்லிணக்கம் பாருங்கள், சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா சமூக நீதி, சமத்துவத்திலிருந்து தான் சமூக நீதியே கிடைக்குது. அதுபோல் சோசியல் ஹார்மனி, சமூக நல்லிணக்கம், அது எப்படி வேற்றுமைகள் இருந்தாலும் அதில் எல்லாரும் ஒற்றுமை, இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒற்றுமையை நம்ம சார்ந்து இருக்கிறோம். பல்வேறு மதம், பல்வேறு சாதி, பல்வேறு இனம், பல மொழி பேசக்கூடியவர்கள், இப்படி நிறைய பேர் இருந்தாலும் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை கடைபிடிக்கிறோம். அப்போ இந்த சிலபஸில் பார்க்கும்போது நம்ம இந்த தலைப்பில் எந்தெந்த பாடங்கள் ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்குறாங்களோ அது எல்லாமே நம்ம பார்க்கணும். அப்போது ஃபஸ்ட்டில் பன்முகத்தன்மை மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த பாட்டில் பார்ப்போம். இது 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. அதுபோல் வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம எங்கேருந்து எடுத்துருக்குறோம் அப்படின்னா 12th எத்திக்ஸில் இருக்குது.
டுவெல்த்து எத்திக்ஸில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. இதை பார்க்கும்போது நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும், என்ன அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு தலைப்பில் நமக்கு ஒரு சிலபஸ் இந்திய பண்பாடு மற்றும் கலாச்சாரம் அப்படிங்கிற யூனிட்டில் அந்த சிலபஸில் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதுக்கும் நம்ம இதை படிக்கணும், இதுக்கும் இதை நம்ம மேலோட்டமாக கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்தியாவை துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நில வேற்றுமை இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பீடபூமிகள், சமவெளிகள், பாலைவனங்கள், ஒவ்வொரு பகுதியுமே அதுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஒரு தனித்துவம் இருக்குது. நில வேற்றுமையை பார்க்க முடியுது, மொழி வேற்றுமையை பார்க்க முடியுது, கலாச்சார வேற்றுமையை பார்க்க முடியுது, இன வேற்றுமையை பார்க்க முடியுது, மத வேற்றுமையை பார்க்க முடியுது. அப்போது பல்வேறு இனம், மதம், மொழி, கலாச்சாரம், நில தோற்றம் இது எல்லாமே பல்வேறு ரீதியாக இருக்கிறதுனால இந்தியாவை துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. அடுத்த பாருங்கள், நில வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மவுசின்ரம் அப்படிங்கிற இடம் இந்தியாவில் தான் இருக்குது. ஜெய்சால்மர் அப்படிங்கிற இடமும் இந்தியாவில் தான் இருக்குது. அது என்ன மவுசின்ரம், ஜெய்சால்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுசின்ரம் அப்படிங்கிற பகுதி மேகாலயாவில் இருக்குது. ஹையஸ்ட் ரெயின்ஃபால், இங்கே தான் அதிகமாக மழை பொழியக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான மழை பொழியக்கூடிய இடமாக இந்தியாவில் அறியப்படுகின்ற இடம் மவுசின்ரம். அடுத்தது அதிகமாக மழை பொழியாத இடம், லோவஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவான மழை, அதிக வெப்பம் இருக்கக்கூடிய பகுதியாக அறியப்படுவது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சால்மர் அப்படிங்கிற ஒரு பகுதி. அப்போ பாருங்கள் வித்தியாசம் இருக்குது. மவுசின்ரம், ஜெய்சால்மர். மவுசின்ரம் அதிக மழை பொழியக்கூடிய இடம், ஜெய்சால்மர் லோவஸ்ட் ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய இடம். ரெண்டுமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது அதனால் இந்தியாவை எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தே கொண்டது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஏஎல் பாஷம் அப்படிங்கிறவர் சொல்கிறார். ஏஎல் பாஷம் என்ன சொல்கிறாரு? எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தே கொண்டது இந்தியா. அவருடைய புத்தகம் த வண்டர் தட் வாஸ் இந்தியா, அதாவது அதிசயம் அதுதான் இந்தியா, த ஒண்டர் தட் வாஸ் இந்தியா, அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு ஏஎல் பாஷம். அந்த புக்கில் எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தே கொண்டது இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புக்கில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாருங்கள், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்த வார்த்தை பதத்தை, இந்த சொல்லை உருவாக்கியவர், முதலாக சொன்னவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அவருடைய புத்தகம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. அடுத்தது பாருங்கள், எத்னிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒருத்தர் சொல்கிறார். அப்படின்னா இந்தியாவை இனங்களின் காட்சி சாலை அல்லது இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, விஏ ஸ்மித். அவருடைய முழு பேர் என்னன்னா டாக்டர் வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? இந்தியாவை அருங்காட்சியகம், இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாருங்க, 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையும் பெற்றிருந்தது. 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியா பல இனங்களையும் பல அதிகமான மக்கள் தொகையும் பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ் சொல்கிறார். அடுத்தது மொழிசார் பன்முகத்தன்மை. மொழியை சார்ந்த பன்முகத்தன்மை என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்டில் லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி அபேர் குரோம்பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்கிறார். அபேர் குரோம்பே என்ன சொல்கிறாரு? லாங்குவேஜ் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் கம்யூனிகேஷன். அப்போ மொழி தான் ஒரு
தகவலை தெரிவிப்பதற்கு அல்லது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவில் பல்வேறுபட்ட மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. 2011 சென்சஸ் படி 121 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. 780க்கும் மேற்பட்ட மொழிகளை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பித்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் பீப்புள்ஸ் லாங்குவேஜ் சர்வே ஆஃப் இந்தியா. பீப்புள்ஸ் லாங்குவேஜ் சர்வே அல்லது பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா 2010 2013 அந்த ஆய்வில் அவங்க இதை சொல்கிறாங்க. 780க்கும் மேற்பட்ட மொழிகள் மக்களால் பேசப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க 1961 ஆராய்ச்சிப்படி 1650 மொழிகள் பேசப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பார்க்கும்போது சென்சஸ் படி பார்க்கும்போது அதிகமான மொழிகள் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆஃப்டர் 100 இயர்ஸ் 500க்கும் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள், எழுத்து வழக்கில் இல்லாத மொழிகள், இப்படிப்பட்ட மொழிகள் எல்லாம் நிறைய இப்போது அழிந்து கொண்டே இருக்கிறதை அந்த பீப்புள்ஸ் லிங்குவிஸ்டிக் சர்வே ஆஃப் இந்தியா தெரிவிக்கிறாங்க. அடுத்தது 4 மொழி குடும்பங்களை இந்தியா கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஒன்று இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், அடுத்தது சீன திபெத்தியன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான மொழி குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது 1 லட்சத்திற்கும் மேலாக மக்கள் பேசக்கூடியவை 33 மொழிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் 33 மொழிகளை தான் பேசுகிறாங்க. 2001 சென்சஸ் படி 122 முக்கிய மொழிகள் இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதுபோல் 1599 பிற மொழிகள் இருக்கிறதா சொல்லுது. அப்போ இப்படி நிறைய மொழிகள் பேசக்கூடியவர்கள் இந்தியாவில் இருக்கிறதை பார்க்குறோம். அப்புறம் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 மொழிகள், 5 லாங்குவேஜஸ் இன் இந்தியா, ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 5 மொழிகளை குறிப்பிடுறாங்க 2001 ரிப்போர்ட் படி. அதில் இந்தி அதிகமான மக்களால் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 41.03% இந்தி பேசக்கூடிய மக்கள் 41.03%. இது எந்த ரிப்போர்ட் படி? 2001 ரிப்போர்ட் படி சொல்கிறாங்க. அடுத்தது வங்காளம் பேசக்கூடிய மக்கள் 8.10 இருக்கிறாங்க. தெலுங்கு பேசுகிறவங்க 7.19 இருக்கிறாங்க. மராத்தி பேசுகிறவங்க 6.99 இருக்கிறாங்க. கடைசியாக தமிழ் பேசுகிறவங்க 5.91% இருக்கிறாங்க இந்தியாவில். அப்போ தமிழ் 5வது இடத்தை இந்த லிஸ்ட்டில் பிடிக்குது. ஃபஸ்ட்டு இடத்த இந்தி பிடிக்குது. எப்போவுமே ஃபஸ்ட்டு அப்புறம் லாஸ்ட் இந்த 5வது இருக்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்தி 41.03%, தமிழ் 5.91% பேசக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். அடுத்தது மொழியை பொறுத்தளவில் 8வது அட்டவணையில் அரசியலமைப்பின் ஷெட்யூல் அப்படின்னு பார்க்குறோம். 12 ஷெட்யூல் இருக்குது, 12 அட்டவணைகள் இருக்குது. அதில் 8வது அட்டவணைப்படி 22 மொழிகள் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்தியாவில் 8வது அட்டவணை 8th ஷெட்யூலில் 22 லாங்குவேஜஸ் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்தது பாருங்கள், கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வகைப்பாடு இருக்குது. அதாவது செம்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய வகைப்பாடு. அதில் 6 கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இந்தியாவில் இருக்குது. 6 மொழிகளை செம்மொழிகள் அப்படின்னு சொல்லி பட்டியலிடுகின்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழி தமிழ். இது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு முதன்முறையாக கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறியப்பட்ட மொழி தமிழ். ஆண்டு 2004 கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் 2005 அதை செம்மொழியாக அறிவித்தாங்க. தெலுங்கு 2008 செம்மொழியாக அறிவித்தாங்க. கன்னடா அதுவும் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அப்போ முதன்முறையாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ். கிளாசிக்கல் லாங்குவேஜ் மொத்தம் 6, இந்தியாவில் 6. அடுத்தது சமய வேறுபாடு பார்க்குறோம். 2011 சென்சஸ் படி இந்துக்கள்
79.80% இந்துக்கள் இருக்கிறாங்க. அடுத்தது இஸ்லாமியர் இருக்கிறாங்க 14.23%, கிறிஸ்தவர்கள் 2.30% இருக்கிறாங்க, சீக்கியர்கள் 1.72%, பௌத்தர்கள் 0.07, சமணர்கள் 0.37% இருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டில் இந்துக்கள் 79.80 இருக்கிறாங்க, அதை பார்க்குறோம். அடுத்தது ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் கண்டுபிடிப்பில், அதாவது தொல்லியல் ஆராய்ச்சி துறையினுடைய கண்டுபிடிப்பில் 60% தமிழ்நாட்டில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 60% சான்றுகள் கண்டுபிடிப்புகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், பொருளாதார வேற்றுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது வாங்கும் திறன், பர்ச்சேசிங் பவர் ஆஃப் பேரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிபிபி அப்படின்னு அறியப்படக்கூடிய வாங்கும் திறனில் இந்தியா 4வது இடத்துல இருக்குது. பொருளாதார வேற்றுமைகள், பஞ்சாப் பார்த்தீங்கன்னா கோதுமை அதிகமாக விளையுது. மேற்கு வங்காளத்தில் நெல் சணல், மேற்கு வங்காளம் நெல்லை உற்பத்தி செய்கிறதுல ஃபஸ்ட் இடம் பிடிக்கிறாங்க. அதுபோல் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா நெல்லை உற்பத்தி பண்ணுறதுல செகண்ட் இடம் பிடிக்கிறாங்க. பருத்தி குஜராத், மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல எல்லாம் பருத்தி கிடைக்குது. தமிழ்நாட்டிலையும் பருத்தி கிடைக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடம் பருத்தி. அடுத்தது மத்திய பிரதேசம் கர்நாடகா, இங்கே எல்லாம் பருப்பு வகைகள் கிடைக்குது. அடுத்தது கேரளாவில் பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் கிடைக்குது. அப்போது நிறைய மாநிலங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாநிலமும் தனித்தன்மை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்தியாவினுடைய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியா என்ன பொருளாதார கொள்கையை பின்பற்றுதுன்னா கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. கலப்பு பொருளாதாரத்தை இந்தியா பின்பற்றுகிறதை பார்க்குறோம். அடுத்தது ஜவஹர்லால் நேரு ஒரு கருத்து சொல்கிறாங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில். ஏற்கனவே பார்த்தோம், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த சொல்லாக்கத்தை கொடுத்தவர் ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அரசியல் மற்றும் பண்பாட்டு ஒற்றுமை இந்திய தேசியத்தை வலிமை மிக்க தேசியமாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்கிறாங்க அவருடைய புக்கில். அடுத்தது பொங்கல் பார்த்திங்கன்னா இது ஒரு அறுவடை திருவிழா. இந்த திருவிழா பல இடங்களில் பல மாதிரி கொண்டாடுறாங்க, பல பெயர்களில் கொண்டாடுறாங்க. குறிப்பாக மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க இந்த அறுவடை திருவிழாவை. தமிழ்நாட்டில் பொங்கல்னு சொல்கிறோம். கேரளாவில் பார்த்திங்கன்னா ஓணம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. மத்திய பிரதேசத்தில் லொஹரி அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாபில் பைசாஹி அப்படின்னு சொல்கிறாங்க. பைசாஹி கொண்டாடப்படக்கூடியது ஏப்ரல் 13. நமக்கு தெரியும் 1919 ஏப்ரல் 13 தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. பைசாஹி திருவிழா நடைபெற்ற அன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பஞ்சாபில் பைசாஹி கொண்டாடுறாங்க. அஸ்ஸாமில் பொஹாலி பிஹு அப்படின்னு சொல்லக்கூடிய பிஹு, அது அஸ்ஸாம். வங்காளத்தில் நபன்னா அப்படின்னு கொண்டாடுறாங்க. அப்போ இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க, பொறுத்துகையில் கேட்பாங்க. அப்போ இதை நல்லா படித்து வச்சுக்கிடணும். ஓணம் கேரளா, லொஹரி மத்திய பிரதேசம், பைசாஹி பஞ்சாப், போகாலி பிஹு அஸ்ஸாம், நபன்னா வங்காளம், அதுபோல் மகர சங்கராந்தி 4 மாநிலங்களில் கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களில் கொண்டாடுறாங்க. இதெல்லாமே அறுவடை திருவிழா தான், வேறு வேறு பெயர்களில் கொண்டாடுறாங்க. அடுத்தது நடனங்கள் பார்க்கும்போது இது கண்டிப்பாக அடிக்கடி இது கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா தான், கேட்பாங்க. அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா சாத்ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்ஸாமில் புகழ்பெற்ற அது ஒரு பாரம்பரிய நடனமாக இருக்குது சாத்ரியா. மணிப்பூரில் மணிப்புரி, ஒடிசாவில் ஒடிசி, அதுபோல் ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, தமிழ்நாடு பரதநாட்டியம், கேரளா கதகளி, அதுபோல் கர்நாடகா யாக்ஷாகானா அப்படிங்கிறது. கதக் அப்படிங்கிறது ஆக்சுவலி நார்த்தன் இந்தியா, வட இந்தியாவில் கதக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டியம் பாரம்பரிய நடன முறை இருக்குது. அப்போது தெளிவாக பார்த்துக்கிடுங்க,
அஸ்ஸாம் சாத்ரியா, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க பேர். மணிப்பூர் மணிப்புரி, இது நம்ம ஞாபகப்படுத்த வேண்டாம், அந்த மாநில பேர்லேயே இருக்கிறதுனால ஈஸியாக புரிஞ்சிடும். ஒடிஷா ஒடிஷி, அதுவும் ஞாபகப்படுத்த வேண்டாம். ஆந்திர பிரதேஷ் குச்சிப்புடி, இது ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஆனாலும் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், தெரியும் நமக்கு. தமிழ்நாடு பரதநாட்டியம் தெரியும். கேரளா கதகளி தெரியும். கர்நாடகா யாக்ஷகானா, இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுபோல் கதக் அப்படிங்கிறது நார்த்தன் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடன முறை. அப்புறம் இந்திய நாட்டுப்புற நடனங்கள் இருக்குது, ஃபோக் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, நாட்டுப்புற நடனங்கள், ஃபோக் டான்ஸ் நாட்டுப்புற நடனங்கள். இதை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கரகாட்டம், புலியாட்டம், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, கோலாட்டம், தப்பாட்டம், இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற நடனங்கள். அதுக்கப்புறம் கேரளாவில் பார்த்திங்கன்னா தெய்யம் மோகினியாட்டம்னு சொல்கிறாங்க, தெய்யம் மோகினியாட்டம் கேரளாவில். பஞ்சாபில் பங்க்ரா, இது ஒருக்கா குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், பஞ்சாபில் பங்க்ரா. அடுத்து ஜம்மு காஷ்மீர் தும்ஹல், ஜம்முவில் தும்மு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜம்முவில் வந்தால் தும்மல் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜம்மு தும்மல். குஜராத் கார்பா தாண்டியா. அடுத்தது ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா கல்பேலியா கூமர். அப்போது ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கல்பேலியா கூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ராசலீலா சோலியா, இது உத்தரப்பிரதேசத்தில். அஸ்ஸாமில் பிஹு, இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்ததாக திருவிழாக்கள் பார்க்குறோம். பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா குருநானக் ஜெயந்தி. அப்புறம் நாகூர் தர்கா கந்தூரி திருவிழா. வேளாங்கண்ணி மாதா ஆலய கொடியேற்றம். சிக்கல் சிங்கார வேலர் கந்த சிருஷ்டி திருவிழா நடைபெறுகிறது. சிக்கல் சிங்கார வேலர் ஆலயத்தில் கந்த சஷ்டி திருவிழா நடைபெறுகிறது. அப்போது இந்த திருவிழாக்களில் சமய வேறுபாட்டை கடந்து மக்கள் அதிகமாக பங்கேற்கிறாங்க. கிறிஸ்தவர் கிறிஸ்துமஸ் அதிகமாக கொண்டாடுறாங்க, பெரும்பான்மையாக கொண்டாடுறாங்க. இஸ்லாமியர் மிலாடி நபி, ரம்ஜான், பக்ரீத் இதெல்லாம் கொண்டாடுறாங்க. பௌத்தர்கள் புத்த பூர்ணிமா அதை கொண்டாடுறாங்க. சமணர்கள் மகாவீரர் ஜெயந்தி அதை விசேஷமாக கொண்டாடுறாங்க. அப்புறம் சீக்கியர்கள் பார்த்திங்கன்னா குருநானக் ஜெயந்தி அதை கொண்டாடுறாங்க. இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியா இலக்கியங்களின் கருவூலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அதுபோல் காளிதாசர் எழுதிய முக்கியமான 2 இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா மேகதூதம் சாகுந்தலம் காளிதாசர். மேகதூதம் சாகுந்தலம், இந்த 2 இலக்கியங்களையும் எழுதியவர் காளிதாசர். சரியா, மேகதூதம் சாகுந்தலம். அப்புறம் கலை, கட்டடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சி அப்படின்னா கைலாசநாதர் கோயில் சிறப்பு மிக்கது. வைகுந்த பெருமாள் கோயிலும் சிறப்பு மிக்கது. காஞ்சினாலே கைலாசநாதர் கோயில். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். அப்புறம் திருவரங்கம் அரங்கநாதர் கோயில். திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், இதெல்லாம் விசேஷமான கோயில்கள். அப்புறம் ஸ்தூபி பார்க்கும்போது வட இந்தியா தான் இந்த ஸ்தூபி கட்டட அமைப்புக்கு ஃபஸ்ட்டாக அறிமுகமானது. வட இந்தியாவில் தான் இந்த ஸ்தூபி அப்படிங்கிறது அறிமுகமானது ஃபஸ்ட்டாக. இசையை பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் இந்துஸ்தானி இசை ஃபேமஸ், தென்னிந்தியாவில் கர்நாடக இசை ஃபேமஸ். அடுத்தது வேறு இலக்கியங்களில் வேறு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா த சீக்ரெட் வே அப்படின்னு. அந்த புக்கை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார். ரகசிய வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை மொழிபெயர்த்திருக்கிறார். த சீக்ரெட் வே எழுதியது லிட்டன் பிரபு.